அந்த கார் பெரியவரே, உங்க ஏடிஎம் கொடுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். முதியவர்களை குறிவைத்து நூதன திருட்டில் ஈடுபடும் டிக்டாக் ஆசாமி, புது புது அவதாரங்களில் உருவெடுக்கும் மாடர்ன் கொள்ளையர்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியை சேர்ந்தவர் 65 முதியவர் செண்பகராஜ். இவரு ராஜபாளையத்தில் இருக்கிற ஏடிஎம்க்கு பணம் எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. அங்க பணம் எடுக்க முயற்சி செஞ்சு பார்த்திருக்காரு. அப்போ அக்கௌண்ட்ல பணம் இல்லங்கிற மாதிரி காட்டினதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அங்க வந்த டிப்டாப் ஆசாமி அந்த முதியவர்கிட்ட பேச்சு கொடுத்து எல்லா விவரங்களையுமே கேட்டு தெரிஞ்சிருக்கான். முதியவரும் ஹெல்ப் பண்ணதான கேக்குறாங்கன்னு எல்லா விவரங்களையுமே சொல்லிருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட ஏடிஎம் வாங்கி பணம் எடுக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணிட்டு முதியவரை ஏடிஎம் பின் நம்பரை போட சொல்லி அதையும் தெரிஞ்சுக்கிட்டு பணம் வரலன்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்த வேறொரு டூப்ளிகேட் ஏடிஎம் அந்த முதியவர்கிட்ட கொடுத்திருக்கான். ஏடிஎம் வாங்கின முதியவர் கவனிக்காம எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பின அந்த டிப்டாப் ஆசாமி வேறொரு ஏடிஎம்க்கு போய் முதியவரோட ஏடிஎம்ல இருந்து 20,000 எடுத்திருக்கான். இந்த செய்தி முதியவருக்கு SMS மூலமா வந்ததை அடுத்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அந்த முதியவர் சங்கரன் கோவில் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதுல முதியவர்களை மட்டுமே குறி வச்சு திருடும் அந்த ஏடிஎம் திருடனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த மர்ம ஆசாமி கோவில்பட்டியை சேர்ந்த அப்பாசாமியோட மகன் முத்துசாமி என்பது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து அந்த திருடனை கைது செஞ்ச போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. முதியவர்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆக்சன் பண்ணிக்கிட்டு அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை அபேஸ் பண்ணிட்டு வந்த இந்த டிப்டாப் திருடனோட சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.